டேய் மாஸ்டர், ஏன்டா எல்லா ஃபுட்ஸ்லயும் உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுற? உன் போன்ஸ்ல வீக் ஆயிட்டே இருக்குடா. ஐயோ, கால்சியம் வேற கம்மி ஆயிட்டே இருக்கு. டேய் என்னடா சொல்ற? உப்பு அதிகமா சாப்பிட்டா எப்படா போன்ல இருந்து கால்சியம் கம்மியாகும்? ஆமாடா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிட்னி தான்டா. இருக்குடா உனக்கு. டேய் கிட்னின்னா ஏன்டா பாடியில இருக்கிற கால்சியத்தை எல்லாம் உச்சால அனுப்பி விட்டுற? உன்னால ஏன் போன்ல இருக்கிற கால்சியத்துல நான் மத்த ஆர்கன்ஸுக்கு தார வாத்துட்டு இருக்கேன்டா. டேய் நான் என்ன பண்றது? மாஸ்டர் உப்பு அதிகமா சாப்பிடுறதால பாடியில சோடியம் லெவல்ஸ் அதிகமாகுதுடா. அப்படி இருந்தா ப்ராப்ளம் ஆகும். நான் அதை உச்சா வழியா அனுப்பி விட்டுறேன். அப்படி பண்ணும்போது கால்சியமும் அதோட அடிச்சிட்டு போயிடுதுடா. டேய் என்னடா சும்மா கத்திட்டே இருக்கீங்க? ஐயோ வந்துட்டானே, போச்சு போச்சு. டேய் கிட்னி, என்ன சும்மா கால்சியத்தை வேஸ்ட் பண்றேன்? கொஞ்சம் பாடியில இருக்க வைடா. ஓகே பாஸ். டேய் போனே, பாடியில நிறைய பேர் கால்சியம் தேவைப்படுது. உன் போன்ல இருந்து கொஞ்சம் கால்சியத்தை அனுப்பி விடு. கொடுக்க மாட்டேன் போடா. அப்புறம் மாஸ்டருக்கு ஆஸ்டியோபரோசிஸ் கால் வலியில கஷ்டப்படுவான்டா. டேய் லூசு பையில, பாடியில கால்சியம் ரொம்ப முக்கியம்டா. நர்வ், மசில்ஸ், ஈவன் ஹார்ட் பீட் பண்றதுக்கு கூட கால்சியம் தேவைப்படுதுடா. மாஸ்டரோட உயிர் முக்கியமா இல்ல போன் முக்கியமா? உயிர் தான்டா. அப்ப குட்ரா. குடுக்கறடா. பாடா ஜாப்டன்டா பாட்டா. ஐயோ, என்னடா இது எலும்புல ஓட்ட ஓட்டிய வயசான காலத்துல வர வேண்டியதுல எப்பயே வந்துச்சு. நெக்ஸ்ட் எனக்கு வந்துருமா? நோ. சரி, அந்த பிரெயினுக்கு கால் பண்ணு. டேய் பிரெயின், ஏன்டா மாஸ்டர் இஷ்டத்துக்கு உப்பு சாப்பிட வைக்கிற? ஒரு நாளைக்கு 5 கிராம்ஸ் விட கம்மியா தான் உப்பு சாப்பிடணும்னு WHO சொல்லிருக்காங்கடா. ஏய் உப்புலாம் எவன்டா அளந்து சாப்பிடுவோம்? வேற வேலை இல்ல. டேய் அளந்து சாப்பிட வேணாம்டா, ஆனா அளவா சாப்பிடணும். உப்பு அதிகமா சாப்பிட்டா பிபி, கிட்னி ஸ்டோன்ஸ் வரது இல்லாம கால்சியம் லாஸ் அதிகமா இருக்கும்டா. என்னதான் கால்சியமுக்கு பால், ஃபுட்ஸ்லாம் நீ எடுத்துக்கிட்டாலும் போன்ஸ் வீக்கறதுக்கு அதிகமா உப்பு சாப்பிடதான் காரணமா இருக்கு. சோ லிமிட்டா சாப்பிட வை.